வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டேயோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 3 டிசம்பர் செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர். ஸோ சயின்ஸும் கரண்ட் அஃபேரும் எந்த டாபிக்ல கை வைக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த சீரிஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸாம் முடிஞ்சவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னது, ஸோ நீங்க இந்த சீரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது சேம் கொஸ்டின்ஸ் வராட்டாலும் பட் டாபிக் எனக்கு என்னன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போக நல்லாவே யூஸ்ஃபுல்லா சொன்னாங்க. அதனாலதான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சயின்ஸ், அடுத்து கரண்ட் அஃபேர். முதல் கொஸ்டின், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சோலனாய்டு? இதே கொஸ்டின்ஸ் 2022 கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். 2022 கம்ப்ளீட் சயின்ஸ் பிசிக்ஸ்ல மொத்தம் 8 வீடியோ போட்டிருந்தேன். அதுல 3வது வீடியோல நான் மேக்னெட்டிக் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தேன். அதுல ஒன் ஆஃப் த கொஸ்டின் எதை பத்தியா இருந்துச்சுன்னா சோலனாய்டு பத்தி தான் இருந்தது. சாலனாய்ட்ல அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னா யூனிஃபார்ம் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். டைம் இருந்துச்சுன்னா அந்த சீரிஸ் பாருங்க. ஆனா இதுவே ரொம்ப டெப்தா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் கேட்கல. பட் இருந்தாலும் டஃபா பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். அதனால சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன வேணும், சோலனாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கும். அப்ப இது என்ன டாபிக் அப்படின்னு போயிட்டுனா மேக்னெட், ரைட்டா? ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் ரெண்டுலையும் என்னன்னா பிசிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா கேட்பாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, வாட் இஸ் அ மெயின் ஹார்மோன் செக்ரிகேட்டிங் ஆர்கன் இன் ஃபீமேல் ஹியூமன் இருக்கா? இது என்ன டாபிக்னா பயாலஜி. பயாலஜில ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குமா? ஸோ அதுல நல்லா கவனிங்க. ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல ஓவரிஸ் இருக்கும். ஸோ கருப்பை பைகள் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, இங்க இருக்கு பாருங்களேன். செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஈஸ்ட்ரோஜான், ப்ரோசிஸ்டான் இது எல்லாத்தையும் இது ஓவரி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்னன்னா டைரக்டா கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, ஹார்மோன் செக்ரிகேட்டிங் ஆர்கன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது வரும்னா ஓவரி தான் வரும், ரைட்டா? மிச்சம் இருக்கிற இந்த செர்விக்ஸ், ஃபெல்லோபியன் ஆல்சோ பார்ட் ஆஃப் என்னன்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான். சலைவரி கிளாண்ட் வராது. அதுல கரெக்டா எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அந்த டாபிக் நான் ரிவிஷன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லைடு எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்திருந்தேன். கம்ப்ளீட் சயின்ஸ் எடுத்திருந்தேன். இதுக்கான சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான், என்சிஆர்டி தான். எதுக்காக சொல்றேன்னா குரூப் டில சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா என்சிஆர்டி புக்கை வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதை வச்சு தான் சோர்ஸா வச்சு கிளாஸ் எடுத்தேன். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, வாட் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லூக்கோபிளாஸ்ட்? இது என்னன்னா பயாலஜி தான். பயாலஜில செல் டாபிக். ஸோ செல்லுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம பிக்மெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவோம். செல்லுல பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் இருக்கும். அதுல ஒண்ணு லூக்கோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்டார்ச், ஆயில், புரோட்டீன் எல்லாத்தையும் என்னன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற முக்கிய வேலை தான் இந்த லூக்கோபிளாஸ்ட் பண்ணும். அப்ப என்ன லூக்கோபிளாஸ்ட் அப்படின்னு வந்தாவே அதோட வேலை என்னன்னா ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், when an object is placed between pole and focus of a concave mirror, how is the image formed இருக்கா? இந்த கொஸ்டினை பார்த்தனே ஓகே, இது பிசிக்ஸ்ல லைட் கான்செப்ட். நான் லைட்ல கான்கேவ் மிரர் லேர்ன் பண்ணிருக்கேன். மிரர்ல 2 டைப் வரும். ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ். கான்கேவ்ல இமேஜ் ஃபார்மேஷன் 6 விதமான டைப்பா என்னன்னா ஃபார்ம் ஆகும். அதுல ஒண்ணுதான் என்னன்னா இந்த போல் அண்ட் ஃபோக்கஸ்ல ஆப்ஜெக்டை வைக்கும் போது நம்மளுக்கு என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகணும், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். எதுக்காக சார் இதை கேட்டிருக்காங்க? சில பேர் டவுட் வரலாம். 6 இது இருக்கு, ஏன் பர்டிகுலர் எதை கேட்கறாங்கன்னா இது மட்டும் தான் யூனிக் ஆனதுங்க. பாருங்க, மிச்சம் 5மே உருவாகிற இமேஜ் ஒரே மாதிரி இருக்கும், ரியல் இன்வெர்டடா தான் இருக்கும். ஆனா எங்கன்னா போல் அண்ட் ஃபோக்கஸ் நடுவுல வைக்கும் போது தான் உருவாகிற இமேஜ் விர்ச்சுவலா இருக்கும். அப்ப இது 5 ஒரே மாதிரி இருக்கு, ஒண்ணு மட்டும் அவுட் ஆஃப் பாக்ஸ் இருக்கனால இதை கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்னா என்ன மாதிரினா விர்ச்சுவல் தான். ஸோ விர்ச்சுவல் ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்க, எரெக்ட் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது என்லார்ஜா இருக்கும். அதோட சைஸ்மே இருக்கு பாருங்க, சைஸ் என்லார்ஜ். ஸோ அதனால என்ன வரும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் என்லார்ஜ். விர்ச்சுவல் அப்படின்னு வந்தாவே எரெக்ட்னா இன்வெர்டட் வராது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுவும் சம்டைம்ஸ் ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாம். வாட் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் அக்சலரேஷன்? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ்ல கிராவிடேஷன், கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுலதான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. கிராவிடேஷனல் அக்சலரேஷன், அக்சலரேஷன் அப்படின்னு வார்த்தை வந்தாவே, அதுவும் கிராவிடேஷன் அட்டாச்சா வந்தாவே உங்க மைண்டுக்கு என்ன வரணும்னா யுனிவர்சல் லவ் ஆஃப் கிராவிடேஷன். ஒன்றும் கிடையாது. பூமியோட வளிமண்டலத்துல இருந்து ஒரு பொருள் பூமியை நோக்கி வருதுன்னா புவியோட ஈர்ப்பு விசை என்னன்னா அந்த பொருளை இழுக்கும், ரைட்டா?
அதை ஃபர்ஸ்ட் டைம் யாரு சொல்லியிருப்பேன்னா நியூட்டனோட லா ஆஃப் கிராவிடேஷன்ல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல தியரியா வந்து கொடுத்துருக்கேன். ஆனா நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரா என்னன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஈக்குவேஷன் என்னன்னா G is equal to GM by வந்து R squared அப்படின்னு சொல்றது. அதாவது ஒண்ணும் கிடையாது. அந்த ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ். அதாவது என்ன G is equal to GM by R squared. Direct proportion to their mass inversely proportion to the square of the distance between. அந்த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸா என்னன்னா ஆர் ஸ்கொயர்டு. ஜி என்னன்னா அதை வச்சா என்னன்னா இந்த கிராவிடேஷன் அக்சலரேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை வந்து ஆர் ஸ்கொயர்டு தான். அடுத்து போலாம். விச் ஆர்கன் மெயின்லி டேக்ஸ் பார்ட் இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜி. பயாலஜில வந்து ஹியூமன் பிசியாலஜி மனித உடலியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல பர்டிகுலரா எதை வந்து கேட்டிருக்காங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். அதுல வந்து ஸ்பைனல் கார்டு வரும். நல்லா கவனிங்களேன். ஸ்பைனல் கார்டு தான் வந்து முக்கியமான குரூஷியல் ரோல் ஆஃப் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து பிரெயினுக்கும் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணும். ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஆக்ஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பிரெயின் வந்து சொல்லுமா அது ரெண்டுக்கு இடையே வந்து அந்த சிக்னலை கடத்தக்கூடியது எதா இருக்கும் அந்த ஸ்பைனல் கார்டு, அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதை வச்சு பார்க்கும்போது கேள்வி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனு எது வந்து மெயின்லி டேக் பார்ட்டா இருக்குன்னா ஸ்பைனல் கார்டு தான். நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கொஸ்டின். when planet revolve around the sun which of the following does not change அப்படின்னு இருக்கா. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து பிசிக்ஸ் தான். பிசிக்ஸ்ல மோஷன் டாபிக். மோஷன்ல பர்டிகுலர் என்ன பிளானட்டரி மோஷன். ஸோ பிளானட்டரி மோஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பிளானட்டரி மோஷன் அப்படின்னு வந்தாவே ஒரு 3 லா இருக்கும். அது யார் சொல்லியிருப்பானா கெப்லர் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட 2வது லாக்கு இன்னொரு பேரு லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளோட வந்து பூமி வந்து சூரியனை சுத்தி வரும்போது அதுல ஏரியா வந்து எல்லா சைடும் என்ன ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏரியா தான் ஈக்குவல். அவர் என்ன டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்ல மாட்டாரு. இது ஒரு கான்செப்ட். அது வந்து சொல்லணும்னா ரொம்ப டெப்தா சொல்லலாம். பட் புரிஞ்சுக்குங்க. அதாவது என்னன்னா எது சேஞ்ச் ஆகாதுன்னா ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப ஏரியல் வெலாசிட்டி ரைட்டா. ஸோ ஏரியல் வெலாசிட்டி என்னன்னா சேஞ்ச் ஆகுது. ஸ்பீடு, அக்சலரேஷன்ஸ், அதே மாதிரி வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஏரியல் வெலாசிட்டி என்ன சேஞ்ச் ஆகுது அது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த கேள்வி. which of the following organ does not secrete ஹார்மோன்ஸ் இருக்கா. இது என்ன டாபிக்னா அகைன் வந்து பயாலஜி தான், ஹியூமன் பிசியாலஜி தான். ஹியூமன் பிசியாலஜில வந்து ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணுவோம். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஹார்மோன்ஸை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு எண்டோகிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாண்ட வந்து 2ஆ பிரிப்பாங்க. எண்டோகிரைன் கிளாண்டு, இன்னொன்னு எக்ஸோகிரைன் வந்து கிளாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ்னா இந்த எக்ஸோகிரைன் கிளாண்ட் எதெல்லாம் சொல்றாங்களோ அது என்ன பண்ணும் ஒரு பைப்பு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கிளாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்பை தான் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல அந்த சலைவாவை கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி எந்த கிளாண்ட்ல இந்த மாதிரி வந்து ஒரு பைப்பான டக்டை கொண்டிருக்கோ அந்த கிளாண்ட் எல்லாத்தையும் எக்ஸோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது இந்த கொடுத்த 4 இதுலயே ஒரே ஒரு வந்து எக்ஸோகிரைன் தான் இருக்கு, சலைவரி. மிச்சம் 3மே என்னன்னா எண்டோகிரைன் கிளாண்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை வச்சு அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி. when gypsum is heated at 373 Kelvin which of the following compound is obtained இருக்கா. இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் சொல்ல முடியாது. லேர்ன் பண்ணியிருந்தா கண்டிப்பா வேணும்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிடு, பேசிஸ், சால்ட் அப்படின்னு இருக்குமா. சால்ட்ல வந்து ஒரு 5 சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருக்கேங்க. டீச் பண்ணலன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்காக நான் 1.5 வருஷம் கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கே வந்து நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஜிப்சத்தை வந்து ஹீட் பண்ணும்போது, ஸோ ஜிப்சத்தை வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன நல்லா கவனிங்க. ஜிப்சத்தை 373 கெல்வின்ல அதுவும் கரெக்டா இருக்கும். 373 கெல்வின்ல கரெக்டா ஹீட் பண்ணும்போது அது ஏதாவது ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து which of the following metal has the highest resistivity இருக்கா. சில ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ல பார்க்கும்போது ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுவும் வந்து என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், மெட்டல் கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருப்போம். ஆனா இந்த இடத்துல கேள்வி என்ன ரெசிஸ்டிவிட்டி.
அதிகமான ரெசிஸ்டிவிட்டி எது கொண்டிருக்கும், அதாவது என்ன கரண்ட் உள்ள போறதுக்கு அளவே பண்ணாத ஒரு மெட்டல். இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இது வந்து மெட்டல் தான், மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டாபிக் இருக்கும். அதுல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அதனால கவனிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மெட்டலுக்கு என்னன்னா எலக்ட்ரிக்கல் வந்து கண்டக்டிவிட்டி தான். ஆனா அதுல சில எக்ஸப்ஷன் இருக்கும். ஒரு முக்கியமானது மெர்க்குரி சொல்லுவாங்க. மெர்க்குரி வந்து ஹீட்டை என்ன ஆகுதுன்னு வச்சுக்கலாம் கண்டக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் என்னன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு ரொம்ப கம்மியான தன்மை கொண்டதான். அதை வச்சு பார்க்கும்போது ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி எது இருக்குன்னா மெர்க்குரி. இந்த மெர்க்குரி ரொம்பவே யூனிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்லி மெட்டல் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கிற ஒன்லி மெட்டல் என்னன்னா மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து போலாம். ரேட் ஆஃப் எவாபரேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் விச் நாட் ஆஃப் ஃபாலோயிங். தமிழ்ல தப்பா இருக்கு, ஆவியாதல். ஸோ ஆவியாதல் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கும். டெம்பரேச்சரு, சர்ஃபேஸ் ஏரியா, விண்டு, அதே மாதிரி ஹியூமிடிட்டி எல்லாத்தையும் பொறுத்து தான் என்னன்னா ஆவியாதலோடது வந்து நடக்கும்னு சொல்றது. அதனால இன்னொரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். உண்மைதானே? ஏன்னா ஒரு இடத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு ஏரியாவை வந்து அது வந்து என்னன்னா ஹீட் பண்ணுது, அதோட விண்டோட ஸ்பீடு, ஹியூமிடிட்டி இது எல்லாமே பொறுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆவியாதல் நடக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்த கேள்வி, which of the following method is sodium bicarbonate used இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆசிட் பேசிஸ் சால்ட் தான். அதுல நான் என்ன சொன்னேன், 5 விதமான சால்ட் இம்பார்ட்டன்ஸ் சொன்னா, ஒரு சால்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இன்னொன்னு இந்த சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் ஒண்ணு கிடையாது, பேக்கிங் சோடா தான். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்றது. இந்த சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடாவை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பா வந்து என்ன பேக்கிங் பவுடருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஆண்டசிடா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்ஷராகவும் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லலாம், இந்த கேள்விக்கு ஆன்சர் பேக்கிங்ல வரும், இண்டஸ்ட்ரியல் வெட் மெத்தடு, அதே மாதிரி வந்து ஆசிட் பெல்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஆண்டசிட், அதே மாதிரி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எல்லாமே வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும், எல்லாமே இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் இருந்திருக்கும். ஞாபகத்துல வச்சுங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், 5 விதமான சால்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஒவ்வொரு சால்ட் என்ன, அதோட வந்து யூனிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, இது எல்லாமே நம்ம ப்ராப்பர் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரீக்லேட் பண்ணுங்க. அடுத்து போலாம். வாட் இஸ் த கரெக்ட் ப்ராசஸ் ஆஃப் மசில் மூவ்மெண்ட்? ஓகே, ஒரு தசை இயக்கத்தோட சரியான செயல்முறை அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம வந்து நடக்கிறோம், ஒரு தசை நம்ம மூவ்மெண்ட் இருக்க போதுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா என்ன இருக்கும், முதல்ல நரம்பு தூண்டல் இருக்கும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நரம்பு தூண்டல் இருக்கும், அடுத்து தசையோட சுருக்கம் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா தசையோட வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். இதுல லாஜிக்கா என்ன பண்ணலாம்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கேள்வி, which of the following statement about DNA is correct? ஓகே, இதுல என்னன்னா டிஎன்ஏவோட காப்பி வந்து சிமிலரா இருக்கும், ஆனா ஐடென்டிக்கல் கிடையாது. இதுவும் வந்து லாஜிக்கலானதான். ஈவன் இந்த தடம் மூவிலே வந்து சொல்லியிருப்பாங்க, டிஎன்ஏ பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் என்னன்னா ஐடென்டிக்கல் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் சயின்ஸ் கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. இல்லை நான் கேட்டாவே நான் சொல்றதுக்கான ரீசன், இந்த பிஏக்யூ சீரிஸ் வந்து பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2022 கேட்ட கொஸ்டின் ரொம்ப டெப்த் தான். அவ்வளோ டெப்தா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. பட் அது சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி வந்து ரீக்லேட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப பேசிக்கா தான் வந்து சயின்ஸ் கேட்குறாங்க, அதனாலதான் வந்து சொல்றேன். என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த 6th பிம்ஸ்டிக் சமிட் இன் மார்ச் 2025? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், பிம்ஸ்டிக் சமிட் 6வது சமிட் எங்க ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா தாய்லாந்துல. ஸோ இதுக்கு நான் பிடிஎஃப் வந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து ஆப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோர்ஸ் செக்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா 7 மாசம் பிடிஎஃப் இருக்கும். ஜனவரி டு ஜூலை இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்க, அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் இது வந்து பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக சொல்லனா, குரூப் டி பொறுத்தளவுக்கு கரண்ட் அஃபேர் ரொம்ப 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 டெப்தா இருக்கு, ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கு. ஸோ அதனால என்ன நம்மளால வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கிறது லேர்ன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணி போகணுமோ, இருக்கிற கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் கேட்குறாங்கன்னா அது ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க ப்ராப்பரா கரெக்டா ஆன்சர் பண்ணாவே வந்து ஒரு நல்ல வந்து மார்க் வரும்னு சொல்லுவேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ல தேவையில்லாத கொஸ்டினை கை வைக்கும் போது வந்து என்னன்னா நமக்கு நெகட்டிவ் போயிடக்கூடாது, அதனாலதான் வந்து சொல்றேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா தாய்லாந்து தான். அடுத்த கேள்வி, விச் எடிஷன் ஆஃப் சிம்பெக்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 2025? இது என்ன டாபிக்னா டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக இதை நான் டிஃபென்ஸ் சொல்றேன்னா, இது வந்து ஒரு எக்ஸசைஸ். யார் யாருக்குன்னா இந்தியன் நேவிக்கும் சிங்கப்பூர் நேவிக்கு இதுலயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸசைஸ் நடந்திருக்கு, மிலிட்டரி எக்ஸசைஸ். அது அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன சிம்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எத்தனாவது எடிஷன்? 32. பாருங்க, ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். எடிஷன்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எத்தனாவது எடிஷன் அப்படின்னா
இந்த வருஷத்தோட 2025ஓடது 32வது எடிஷன். அடுத்து விச் எடிஷன் ஆஃப் சைனெக்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 2025? இதுவுமே மிலிட்டரி எக்ஸசைஸ் தான். ஸ்ரீலங்கா இந்திய எக்ஸசைஸ் அப்படின்னு வரும். ஸோ ஸ்ரீலங்கா பைலேட்டரல் எக்ஸசைஸ் யாரோட? இந்தியா கூட. எதுனா 12வது எடிஷன். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 12th தான். In August 2025, RBI approved the merger of which two banks இருக்கா? சரி, இது என்னன்னா நியூஸ்ல இருந்ததுதான் ஆகஸ்ட் மாசத்துல. நல்லா கவனிங்க, எந்தெந்த பேங்க் வந்து மெர்ஜ் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா, நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும், அதை சரஸ்வத் பேங்கோட மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு RBI வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதனால நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் எதோட மெர்ஜ் ஆயிருக்குன்னா சரஸ்வத் பேங்கோட. அடுத்த கேள்வி, when did the Paris Marathon 2025 ஸ்டார்ட் இருக்கு? அதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். ஈவன் நம்ம இந்தியாவில் நடந்ததே கிடையாது, பாரிஸ்ல நடக்கலாம் வந்து கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரியலனா தயங்கமா என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. எதெல்லாம் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியுதோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னன்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க. தேவையில்லாத நெகட்டிவ் வந்து போயிருக்கூடாது. அகைன் சொல்றது நிறைய என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லாமே வந்துன்னா அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமா அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ல நிறைய மார்க் போயிடும். அதனாலதான் சொல்ல. இந்த கேள்விக்கு ஆன்சர் 13 ஏப்ரல் 2025 தான் என்ன பாரிஸ் மாரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து 13th ஏப்ரல் 2025. அடுத்த கொஸ்டின், which of the following constitution amendment bill was introduced in December 2024? பாருங்களேன், கரண்ட் அஃபேர் டிசம்பர் மாசத்துல, அது 2024 கேட்டதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து எப்போதும் நியூஸ்ல இருக்கிறது தான். அதோடைய நம் 129th, ஸோ 129வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எதை பத்தி பேசினா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் கண்டினியூஸ், அதாவது சைமல்டேனியஸ் எலெக்ஷன் பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன நியூஸ்ல இருந்ததுக்கு அந்த டைம்ல. கொஸ்டினுக்கு ஆன்சர் 129th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேம்பெயின் லான்ச்டு பை த பிரைம் மினிஸ்டர் ஆன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்ப அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, எல்லாரும் வந்து ஒரு மரம் நடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதோட பேர் வந்து ஏக் பெத்மாஹே நாம் 2.0 அப்படின்னு ஒரு கேம்பெயின். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன கேம்பெயின், ஏக் பெத்மாஹே நாம் அப்படின்னு ஒரு கேம்பெயின். இது என்னன்னா, ஒரு மரம் தாயின் பெயரு. எல்லாரும் என்ன அப்படின்னா அம்மாவோட பேர்ல வந்து ஒரு மரம் வந்து நடுங்க அப்படின்னு வந்து ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த டேல்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேல. அடுத்து, ஹூ ஒன் த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் இன் 2025? இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வந்து கொஸ்டின் சொல்லுவேன், ஏன்னா ரிப்பீட் பண்ணலாம். இது என்னன்னா புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2025 யார் வின் பண்ணிருப்பானா? இந்த புக்கு வந்து ஹார்ட் லேம்ப் அப்படின்னு ஒரு புக்கு, எழுதினது பானு முஷ்தாக். இதை டிரான்ஸ்லேட், ஆக்சுவலி இது கன்னடால எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல யாரு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க? தீபா பாஸ்தி. உங்க கேட்ட கேள்வி, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாரு வாங்கியிருப்பானா? பானு முஸ்தாக். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து, which of the following space mission included in விஸ்கித் பாரத் at 2047 மிஷன் இருக்கா? இந்த விஸ்கித் பாரத் எது சம்பந்தப்பட்டதுன்னா, நம்ம 2047 இந்தியா டெவலப் ஆயிடும், இந்தியன்ஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். அதுல எந்த மிஷனை வந்து ஸ்பேஸ் மிஷனை ஆட் பண்ணிருப்பானா, ககன்யான் மிஷன். ஏன்னா மிச்சது எல்லாமே ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட்டா, ஆதித்யா முடிஞ்சிச்சு, சந்திரன் முடிஞ்சிச்சு, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனுமே வந்து முடிஞ்சிருச்சு, மங்கள்யான் இருக்குது, ககன்யான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். நான் ஆத்துல வச்சுக்கேன், விஸ்கித் பாரத் 2047 வந்து இந்தியாவோட விஷன் ஃபார் வந்து டெவலப்டு நேஷன். அவ்வளவுதான் கரண்ட் அஃபேர். இவ்வளவு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ஃபேக்ட்ஸா தான் இருக்கும், பட் இருந்தாலும் எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்மளுக்கு தெரியுதோ அந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னா மிஸ் பண்ணாம ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நான் கம்ப்ளீட் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்னா இந்த மாதிரி தான் வந்து ஜனவரி டு ஜூலை வரைக்கும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ல தான் என்டையர் ஜிஎஸ் டாபிக் அட்டாச்சா வந்து மேத்மே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேத் கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த சீரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாமே வந்து ஆப்ல தான் கொடுத்துருக்கேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி கேட்டீங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.